வந்து காவல்துறை அதிரடியாக வந்து பண்ணணும், எஃப்எஸ்ஓ டீம் பண்ணணும். ஆனால் அவர்கள் பாவம் அந்த இளநீ விற்கிறவன், சின்ன டீ கடை வச்சுக்கிறவன், சின்ன கடை வச்சுக்கிறவன்ட வீரத்தை ஹெல்மெட் போடாதான் வாசலில் நிற்கிற வண்டியை கூட நகர்த்தி சொல்லறதுக்கு அதிகாரம் இருக்காது லோக்கல் போலீஸுக்கு. நான் பேசின பலரும் சொன்னது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் போய் சொல்கிறீங்க. நேற்று காதர் மொய்தீன் பேசியிருக்காரு, இஸ்லாமியர்கள் முழுவதும் திமுக பக்கம் தான். நீங்கள் என்னைக்கு நீ வெளியே வந்து எப்போதுமே திமுக இவர் என்னைக்கு வெளியே வந்துக்கிறாரு, இவர் அவரை வச்சு சொல்கிறாரு. அவர் வீட்டில் போய் கேட்டார்னா 30 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் போயா வேலையை பாரியா, நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோன்ற லெவல் தான் இன்றைக்கி இருக்குது. கொரோனா காலத்தில் எங்களை வந்து அவ்வளோ பயன்படுத்துனீங்க, எங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. அதை வந்து ஒரு பெரிய தியாகமாக தேவதைகளாக பார்த்தீங்க. இப்போ திமுறா பார்க்குறீங்க. போராடினா போராடிங்க, போராடுறது எல்லாம் உரிமை, போராடிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமாம், இவர் வீடியோ ஒன்று புதுசாக புதுசாக இவங்க மருந்து கண்டுபிடிச்சிட்டு வராங்க. எந்த மருந்துமே வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லாமே தண்ணி கலப்படம், அதுலேயும் கலப்படம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், உதயநிதியை வச்சு தான் இளைஞர்களை இது பண்ணி கொண்டு போகணும். ரோட் ஷோக்கு தடையான், ஆனால் முதல்ல ஒரு ரோட் ஷோ போவாராம் ஒரு ஜாலிக்கு. அப்புறம் நண்பர்கள் வட்டாரத்தில் ரொம்ப ஜாலியாக சில் பண்ணோம், அது பண்ணோம். மறுபடியும் மெட்ராஸ் ஸ்ட்ரீட் மெட்ராஸ் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்புறம் சஜி முக்கியமான ஒரு விஜய்க்கு நண்பரும் கூட. இன்னை வரைக்கும் அந்த குடும்பத்தை திரும்பி கூட பார்க்கல. அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு இங்கே 20 லட்ச ரூபா கொடுத்தீங்களா, அந்த 20 லட்ச ரூபா கூட அவங்களுக்கு கொடுக்கல. கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீப் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். கிறிஸ்துமஸ் வந்தாலே அரசியல்வாதிகளை கையில பிடிக்க முடியாது. ஒரு காமெடியில சொல்லுவாங்க, லீவ் விட்டா சின்ராசா கையில பிடிக்க முடியாதுன்ற மாதிரி ஆளுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் எங்கள் பக்கம் தான், கிறிஸ்தவர் வாழ்க்கை எனக்கு தான்ற மாதிரி நடத்துறாங்க. தாவேக ஒரு பக்கம் நடத்துது, அதுக்கு போட்டியா திமுக ஒரு பக்கம் நடத்துது. திமுக ஆட்சியில் இருக்கு, வருடம் அதை நடத்துதுன்ற தாண்டி தாவேகா நடத்தக்கூடிய கூட்டத்துல ஆற்காடு நவாப் முகமது அலி அப்படின்றது பேசிய பேச்சு அப்படிங்கிறது உண்மைன்னு எடுத்துக்கலாமா இல்ல விமர்சனமா? அவர் வந்து ஒரு பொதுவான ஆளுங்க. இவங்க கூப்பிட்டாலும் போவாரு, அவங்க கூப்பிட்டாலும் போவாரு. எந்த அரசு இருக்கோ அந்த அரசுக்கு ஒரு இது இணக்கமாக நடக்கக்கூடிய ஒருவர். அதனால அவர் வந்து பேசும்பொழுது பேசிட்டு கடைசியில் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரில, தாவேக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், திமுக அதை நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னால போகிற போக்கில் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருக்கு, பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிற மாநிலங்களில் தமிழகம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது அவருக்கே விஜய்க்கு எல்லாருமே இப்போ சமூக வலைதளங்களில் விஜய் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சகஜம்தான். அது ஏன்னா ஆற்காடு நவாப் அவருடைய சொந்த நலனையும் பார்க்கணும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான். அவர் சொன்னதுல உண்மை இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. உண்மை பெரும்பாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது. அதுக்காக பாதுகாப்பே இல்லாத மாநிலம்னு சொல்ல முடியாது. அது வேற இது வேற. அன்புமணி ராமதாஸ் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. 9ஆம் வகுப்பு மாணவி தன்னுடைய உடற்கல்வி ஆசிரியரால பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதை அங்க இருக்கிற பஞ்சாயத்து வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு செட்டில்மெண்ட் மாதிரி பேசி ஏதோ முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்து இன்னும் கூடுதல் விவரங்கள் என்னன்றது இன்னும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் ரீசெண்டா நடந்தது நான் அதை சொல்றேன். நான் இப்ப இதை வச்சு ஆற்காடு நவாப் வைக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணி ஏகப்பட்டது நடக்குது. பட் இவர் இப்படி சொல்றாருன்னா இப்படி எதை எப்படி இல்லைங்க. நீங்க பொதுவாக பெண்களுக்கான பாதுகாப்புன்றது வந்து அதில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா பொதுவாக மக்களுடைய மனநிலை சொல்கிறேன். நம்ம பெண்களை மதிக்கிறது, பெண்கள்கிட்ட வந்து தரக்குறைவாக நடக்க முடியாது. இப்போ இதே வட மாநிலங்களில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாழ்க்கையே ஒரு இது கிடையாது, எனக்கு என்னென்னு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லை. ஆனால் குடும்ப வன்முறை, பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இந்த போதையினால் மது போதை இந்த மாதிரி நடக்கிற குற்றங்கள், போக்சோ வழக்குகள் அதிகம் பதிவானது, அதிலெல்லாம் வந்து அதிகம் இருக்குதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றா குழப்பிக்கூடாது. அதாவது நான் டெய்லி திறந்தா இதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதிகரிச்சிருக்குதுன்றது உண்மை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்குது. அதை தடுக்கிறதுக்கு இவர்கள் பெரிய முயற்சி எதுவும் எடுக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை. அதுக்காக பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்ல வர முடியாது. மாணவிகள் வர மது பழக்கம் போய் சேர்ந்துருக்கு சார். அது சீரழிவு. என்னன்னா டாஸ்மார்க்குன்றத ஒரு நம்ம குடும்பத்துல ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி மாத்தினது இந்த திராவிட கட்சிகளுடைய இது. அதில் குறிப்பாக திமுக. ஏன்னா அவர்கள் வந்து கூட ஒரு 500 கடையை மூடுறன்ற அளவுக்குலாம் போனாங்க. ஆனால் இவர்கள் இந்த ஆட்சியில் இது வரைக்கும் சொன்னது எதுவுமே செஞ்சல. இதை விட அதிகமாக அந்த முன்னெல்லாம் கொஞ்சம் பயந்து அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் பார்கள் ஏதாவது திறந்துருக்கும், சட்டவிரோத பார்கள், இந்த ரகசியமாக விற்கிறது, இது மாதிரி. இப்போ அதை பற்றி கவலையே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எனக்கு என்னென்னு அதிகாலையில் கிடைக்கிறது,
எனக்கு என்னென்ன பார் மாதிரி வச்சுக்கிட்டு விற்கிறது, இதெல்லாம் தடுக்க வேண்டிய வேலை அந்த பிடபிள்யூ, காவல்துறை எல்லாருக்குமே இருக்குது. யாருமே வந்து அதை பெருசாக இது பண்ணுறதில்ல. இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, ஒரு 2-3 தலைமுறை மதுவுக்கு இதாகி கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அதில் 3 பேர் குடிக்கிறாங்க பழக்கம் அப்படின்ற உண்டு. இது ஒரு பார்ட்டு போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இளம் தலைமுறையினர், அதான் 8% மது பழக்கத்துக்கு அடிமை இருந்தாங்க. அதான் 100 இளம் தலைமுறையினர்னா அதில் 8 பேர் கட்டாயம் சின்ன வயசுலேயே மது அருந்துற பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருந்த நிலைமையில 16 மாறி இருக்கு, டபுளாக இருக்கு. இதே அன்புமணி தான் அந்த குற்றச்சாட்டை வச்சாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இளம் தலைமுறையிலே பெண்கள், 9ஆம் வகுப்பு மாணவிகள், அவங்க மது அருந்துற அளவுக்கு தைரியம் வருதுன்னா, அப்போ அவர்கள் முதல்ல அதை வந்து ஒரு பொருட்டாக மதிக்கல. இது ஒரு மேட்டரே கிடையாது. அதாவது பீர் அடிக்கிறது வேற, மது அருந்துறது வேற. பொதுவாக சின்ன வயசுல எல்லாரும் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, பீர் அடிக்கலாம், அதில் என்ன தப்பு இருக்கு. அதாவது சின்ன வயசுல எல்லாருக்குமே ஃபேஸ் வந்து ஒட்டி வளர்ந்து போயிருக்கும். கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் பேருக்கு அந்த வயசுக்குரிய தன்மையோடு இருக்கும். ஏன்னா ஓடுறாங்க விளாட்றாங்க. அதுன்னு இவங்க என்ன நினச்சிக்கிறது, நல்லா பளபளன்னு ஃபேஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு மதிக்கப்படுவோம் அப்படின்றது நினச்சிக்கிறது. அதான் அந்த வயசுக்குரிய தன்மை. அப்போ பீர் அடித்தா நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃபேஸ்லாம், அப்படி இப்படின்னு இது பண்ணி அதில் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது நம்ம மோசமான ஒரு வலையில் விழுறோன்றது தெரியாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, பீருன்றது ஆல்கஹால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அப்புறம் மதுவுக்கு தாவிடுவீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நேரடியாக மது அருந்தினா தப்பு இல்லை, மது அருந்தலாம் அப்படின்ற தன்மை. இன்னொன்று கஞ்சா சாக்லேட் விற்பனை. கல்லூரி மாணவர்களிடையே இந்த மெத்தப்பட்டைன் ப்ளஸ் கஞ்சா, இந்த மாதிரி கஞ்சா சிகரெட்டு, இதுடைய புழக்கம் ஜாஸ்தியானது. பப்பு கலாச்சாரம். பப்பில் வந்து நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருக்கோம், நம்ம பப்புக்கு போய் நம்மளை ஃப்ரெஷ் ஆகிக்கணும். பப்புக்கு போனால் இன்னும் டயர்டாகிடுவீங்க. குடிச்சு எல்லாம் இது பண்ணி ஹேங் ஓவர் ஆகி மறுநாள் வேலைக்கு போக முடியாத நிலைமை ஏற்படும். தலை கின்னுன்னு வலிக்கும். இன்னொன்று, பல குற்ற சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கிற இடங்களே பாருங்கள் பப்புகள் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அங்கே தான். நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு இது இருக்குது, பப்பு ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் குடிச்சிட்டு நைட்டு 11 மணி 12 மணிக்கு அப்படியே தள்ளாடிட்டு அந்த பெண்கள், இளம் பெண்கள் கூட அந்த பசங்களோட அப்படி வர்றதை பார்க்கும்போது, அவர்கள் எல்லாரும் மேல்தட்டு வர்க்கமாக நான் பார்க்கல. சாதாரணமாக வெளியூர்லேருந்து வந்து தங்கி அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பெண்கள், அவங்க உடையெல்லாம் தெரியும்ல, பார்த்தா தெரியும்ல, அந்த மாதிரி தான் இருக்கிறவங்கள பார்க்குறோம். அப்போ இது இந்த பப்பு கலாச்சாரம் கீழே வரைக்கும் அப்படியே பரவிடுச்சு. சாதாரணமாக சென்னையில் வெளியூர்லேருந்து தங்கி வேலை பார்க்குறவங்க, இளம் பருவத்தினருக்கு பொதுவாகவே நம்மளை யாரும் கவனிக்கலன்னா நம்ம தப்புன்னா தப்பு இல்லைன்ற அந்த ஒரு அதிகபட்ச சுய ஒழுக்கன்றது இருக்காது. ஒரு ஜாலியாக தான் அந்த விஷயத்தை அழுகுவாங்க, தப்பாக கிடையாது. போனால் என்ன தப்பு, ஆமாம், ஏன் போகக்கூடாது அப்படின்ற அந்த என்ன அடிமைப்படுத்த பார்க்குறீங்களா அப்படின்றது ஒரு ஜாலிக்கு. அப்புறம் நண்பர்கள் வட்டாரத்தில் போகும்போது நாங்கள் ரொம்ப ஜாலியாக சில் பண்ணோம், அது பண்ணோம். இந்த மறுபடியும் ஸ்ட்ரீட் மெட்ராஸ் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அந்த இளம் பருவத்தினருக்கு எதில் கோபம் வரணும்? சென்னையில் சாலைகள் மோசமாக இருக்குது, கார்பரேஷன் அதோடைய வேலையை செய்யலை அப்படின்றதுல கோபம் வரணும். ஆனால் இவர்கள் அந்த இளம் தலைமுறை எப்படி கொண்டு போகிறாங்க? காலையில் சண்டே மார்னிங்கு சினிமா பாட்டு போட்டு குத்தாட்டம் போட்டு ஜாலியாக இருக்காங்க. இதுதான் ஜாலி, இதுதான் நம்ம இதுக்கு நல்லதுன்ற மாதிரி ஒரு கலாச்சாரத்தை கவர்மெண்ட்டே உருவாக்குது. அப்போ அவர்கள் என்ன ஆகும்ன்ற நினைக்கிறீங்க? எல்லா விஷயத்தையும் மேம்போக்காக பார்க்குற ஒரு மனநிலை வந்துடும். சில் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு என்னன்ற ஒரு சுயநலம். ஆமாம், சில் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம்னால அடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் போவீங்க. பப்பு, தண்ணி, போதை மருந்து யூஸ் பண்ணுறதுன்னு. பப்புல கலாச்சாரத்தில் தான் பெரும்பாலும் இந்த தகவல்கள் வர்ற தகவல்கள்லாம், இந்த மெத்து மற்ற விஷயங்கள் எங்கே இளம் தலைமுறையிட்ட பரவுதுன்னா பப்புல தான். அவைலபிலிட்டி இந்த இடத்துல பார்க்கணும். அதுதான். அப்போ அந்த போதை வசுகள் இந்த மாதிரி இதை வந்து காவல்துறை அதிரடியாக புந்து பண்ணணும், எஃப்எஸ்ஓ டீம் பண்ணணும். ஆனால் அவர்கள் பாவம், அந்த இளநீ விற்கிறவன், சின்ன டீ கடை வச்சுக்கிறவன், சின்ன கடை வச்சுக்கிறவன்ட வீரத்தை ஹெல்மெட் போடாதவன், ஒன்றில் வர்றவன், இல்லை அது இந்த இது சொல்கிறேன், உணவு பொருள் இந்த மாதிரி. ஆமாம். அப்போ நீங்கள் அந்த உள்ளக பூந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்காது காவல்துறையும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, சார் அந்த பாரு, அந்த இது ரெஸ்டாரண்ட்டு, இந்த பப்பு வச்சுக்கிற பெரிய ஆள் சார், வாசலில் நிற்கிற வண்டியை கூட நகர்த்தி சொல்லறதுக்கு அதிகாரம் இருக்காது லோக்கல் போலீஸுக்கு. நான் பேசின பலரும் சொன்னது, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் போய் சொல்கிறீங்க, அங்கே நிற்கிற வண்டியை கூட நம்மளால் எடுக்க சொல்ல முடியாது. 11 மணி மூடுனா 11 மணி மூடுறது கூட நம்ம சொல்ல முடியாது.
மூட மாட்டாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கதவை வெளியில பூட்டிட்டு உள்ளக்க நடந்துகிட்டு இருக்கோம் 1 மணி வரைக்கும். நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார். போய் பண்ணோன்னா அடுத்த செகண்ட் ஃபோன் வரும், உன் வேலையை போய் பாரியா, இங்கே போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன இது பண்ண பார்க்குறியா, இன்னும் அதிகபட்சமாக மாமூல் வாங்க ட்ரை பண்ணுறாரு, அவங்க மிரட்டுறாருன்ற மாதிரிலாம் மேலே கொண்டு போயிடுவாங்க. நாங்கள் என்ன சார் பண்ணுறது? போலீஸுக்கு இந்த சிக்கல் இருக்குது. அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்ல தான் உங்களுக்கு இளம் தலைமுறையினர் பெருமளவு பாதிக்கிறாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட்டு உண்மையிலே இளம் தலைமுறையினர் மேலே அக்கறை இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 24 hours கடை திறக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க கார்பரேஷனில். 24 hours இயங்கலாம். அதனுடைய விளைவு தான் நைட் 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது. அப்போ இவர்களே ஒரு கலாச்சாரத்தை நோக்கி தள்ளுறாங்க. தள்ளிக்கிட்டே இவர்கள் வந்து சொல்றது வந்து நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி அது இதுன்னு. இந்த கலாச்சார சீரழிவின் காவலர்கள்ட்ட தான் இந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கிறிஸ்தவ பெருவிழாலாம் சொல்றீங்கல்ல, கூட போயிட்டு மேடையில் ஏறிட்டு நாங்கள் இவர்களோடு இருப்போம் அப்படின்றாங்க. அவர்கள் தான் சர்ச்சில் வந்துட்டு பள்ளிவாசலில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இளம் தலைமுறையினர் தீய வழி பக்கம் போகாதீர்கள். முதலமைச்சரே சொல்றாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள், வீடியோ வெளியிடுறாரு. அது அவரு எது சொன்னாலும் வீடியோ வெளியிட்டுருவாருங்க. இந்த இதுக்கு பாத்தீங்கல்ல, எஸ்ஐஆர் படிவம், எஸ்ஐஆர் படிவம் மோசம், தலை சுத்துதுன்ற அளவுக்கு வீடியோ வெளியிட்டார்ல. ஆனா 6.25 கோடி படிவம் வெளியே வந்து 5.25 கோடி 5.40 எதுக்காக எதுக்குறோன்னே தெரியாம பிஜேபி கொண்டு வருதுங்கிறனால எதிர்த்து இப்ப வந்துட்டு எல்லாம் வந்தோடனே இப்ப வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. ஒரு அறிக்கை காணுமே எஸ்ஐஆர் மோசம் சொல்லுங்க. இப்போ ஏன் இப்ப சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதனால அந்த கிறிஸ்தவ பெருவிழாக்கள்ல அவரவர்கள் பேசுவது இதெல்லாம் வந்து இல்லை, பிரிச்சுக்கிட்டாங்க. சிறுபான்மையிலேயே அவங்க எல்லாரும் என்ன, யாராவது ஒரு அரசியல் தலையீடு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த கட்சி ஆதரவாளர்கள் நீங்களாம் டிஎம்கே ஆதரவாளர் பாத்திரியார்களா, நீங்க அங்க போயிடுங்க. நீங்க தாவேக்கு ஆதரவு பாத்திரியாளர்களா போங்க. நீங்க ஏடிஎம்கே ஆதரவு பாத்திரியாளர்களா, நீங்க இப்படி போங்க. நீங்க பிஜேபி, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, சரி ரைட், அது அவங்க தனியா அவங்க இது வச்சுக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள்ல நீங்க யாரு, திமுக, இது அதிமுக இருந்தாங்க, பாஜக இருக்கிறதுனால போறதில்ல. அப்புறம் நீங்க நாங்க வந்து தாவேக்கு ஆதரவு. இப்படிதான் இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குது. யாரும் யாருக்கும் நன்மை செய்யறது கிடையாது. நேற்று காதர் மொய்தீன் பேசியிருக்காரு, இஸ்லாமியர்கள் முழுவதும் திமுக பக்கம் தான். நீங்க என்னைக்கு நீ வெளியே வந்து எப்போதுமே திமுக பக்கம். இவர் என்னைக்கு வெளியே வந்துக்கிறாரு, அவரை வச்சு சொல்றாரு. அவர் வீட்டுல போய் கேட்டாருன்னா 30 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் போயா வேலையை பாரியா, நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோன்ற லெவல் தான் இன்னைக்கு இருக்கு. நான் பேசிய பலரும், இளம் இஸ்லாமியர்கள் பலரும் நாங்கள் தாவேக்காக தான் போடுவோம், அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கிறாங்க. அப்புறம் இவர் என்னமோ ஒரு மக்களுக்கெல்லாம் போராடி, இஸ்லாமிய மக்களுக்காக போராடி இது பண்ணி இஸ்லாமிய பிரதிநிதி மாதிரி உருட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை தொப்பி போட்டு லுங்கி கட்டு நிற்கணும் ஒரு ஆள். எல்லா கட்சிகளும் அதானே. இவங்க எல்லாம் கேளுங்க, ஏதாவது இஸ்லாமியர்களுக்காக ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கேளுங்க, ஒன்றுமே இருக்காது. இதை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு சீட்டு வாங்கிக்குவாங்க. காதர் மொய்தீன்லாம் பாருங்க, முஸ்லீம் லீக் 2 சீட்டு. விஜய் மேல இப்போ ஒரு விமர்சனம் வைக்கப்படுது சார். அந்த 41 நபர்கள் கரூர்ல இறந்த பிறகு தீபாவளி கொண்டாடாதீங்க, அந்த துக்கத்தை நம்ம அனுசரிக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. கிறிஸ்துமஸ் வந்து நீங்க கொண்டாடுறீங்கன்னா இப்ப இது உங்களுடைய பண்டிகைன்றதுல அப்படி ஒரு ரூட் எடுக்கிறாங்களா, அதுக்கு நீங்க எப்படி எடுக்கிறீங்க? நியூ இயரும் கொண்டாடுவாங்க, பொங்கலும் கொண்டாடுவாங்க. அதனால அது கணக்கு இல்லை. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்ல, நாள் ஆயிடுச்சு, அதான் கணக்கு. எல்லாம் மறந்துருப்பாங்க. அது நீ யாரு தீபாவளி கொண்டாடக்கூடாது சொல்றதுக்கு? இது என்ன கதை இது? 41 பேர் உயிரிழந்தது ஒரு துக்கமான சம்பவம் தான். அதற்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? இல்லை நாங்கள் 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க, 30 நாள் துக்கம் அனுசரிச்சோம், அது பயந்து போய் வீட்டில் உட்காந்தீங்க. 30 நாள் துக்கம் அனுசரிச்சிங்கன்னா அந்த குடும்பத்தை போய் யார் போய் பார்த்தீங்க? உங்களுக்கு எத்தனை மாவட்ட செயலர், பல மாவட்ட செயலர் தலைமறைவோம். இப்போ அது நாமக்கல்ல மாட்டினார்ல இந்த லேடி, அவர்ல 3 மாசம் தலைமறைவோம். இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு கூட வரலையா, ஆனால் பக்கத்து மாவட்டம்ல. இந்த மாதிரி வீரர்களையும் வீராங்கனைகளையும் கொண்ட கட்சியாக இந்த கட்சி இருக்குது. தலைவர் ஓடி அந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டாரு, பொதுச்செயலாளர் காட்டுக்குள்ள போயிட்டாரு, இன்னொருத்தர் டெல்லிக்கு ஓடிட்டாரு, இன்னொருத்தர் மதுரை பக்கம் ஓடிட்டாரு. மறுபடியும் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு சிபிஐ விசாரணை வந்தோம், மறுபடியும் வந்துட்டு வீரம் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றும் பயந்தாங்கள், நாங்கள் அப்படி இப்படின்னு மறுபடியும் பழைய வீரங்கள் வந்துட்டு இருக்குது. அதனால இவர்கள் அந்த இதெல்லாம் கிடையாது. இவர்கள் நோக்கம் அந்த நேரத்துக்கு நம்ம இதுன்னு. அதுலதான் அந்த 20 லட்ச ரூபா அறிவிச்சதெல்லாம். இவர் உண்மையிலேயே அக்கறையோடு அறிவிச்சாருன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து அந்த கரூர் சம்பவம் வரைக்கும் பலர் இறந்துருக்காங்க. யாருக்கும் ஒரு 1 லட்ச ரூபா கூட அவர் கொடுத்ததில்ல. எது இஷ்யூ பெருசாச்சோ அதை மட்டும். அப்போ 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது, நம்ம 10 லட்சம் நம்ம கொடுத்தாகணுன்ற இது. அதனால வந்து இவர்கள் வந்து ஒருத்தன் இயற்கையாகவே அந்த எண்ணத்தோட இருக்கிறான், செயல்றான்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
நடத்தை தெரிஞ்சிடும். இதெல்லாம் அந்த இதுக்காக பண்றது. அந்த மாதிரி வந்து நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் 2 மாவட்ட நிர்வாகிகள் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க. இன்னொருத்தரும் செத்து போனாரு. அப்புறம் சஜி, முக்கியமான ஒரு விஜய்க்கு நண்பரும் கூட, இன்னை வரைக்கும் அந்த குடும்பத்தை திரும்பி கூட பார்க்கல. அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு இங்க 20 லட்ச ரூபா கொடுத்தீங்களா, அந்த 20 லட்ச ரூபா கூட அவங்களுக்கு கொடுக்கல. கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் குடும்பம் வறுமையில வாடுது, அந்த குழந்தைகள் கல்வி செலவு நாங்கள் ஏற்றுக்குவோம், அந்த குடும்பத்துக்கு எங்களால் இயன்ற உதவி ஏதாவது பண்ணலாம், எதுவுமே பண்ணல. அதனால இவர்கள் வந்து ஒரு இதுவே கிடையாது. அதாவது இயல்பாக வருகின்ற ஒரு இது இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. ஒரு வெளியில ஒரு தோட்டத்துக்காக பண்றோம். அதனாலதான் ஒரு ஒட்டுதல் இல்லாமே இருக்குது அந்த கட்சி. எங்க அந்த கட்சி இருக்குது? இந்த கல்ட் ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து என்ன நடந்தாலும் நாங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கான்ல, அவனும் ஒரு காலத்துல வளருவான். அதுக்குள்ள ஓடிடும், ஒரு 10 ஆண்டு 15 வருஷம் ஓடிடும். அதான் பிரச்சனை. 2021 எலெக்ஷன்ல திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன்ன்றாங்க. உள்ளபடியே திமுகவுடைய வெற்றிக்கு அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அலசி ஆராய்ச்சி பார்த்தா இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்ற மாதிரி 525 வாக்குகள் எவ்வளவு நிறைவேற்றினாங்க, இப்ப எவ்வளவு நிறைவேற்றல, ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்களே, இன்னும் சொல்ல போனா 1 யூனிட் மின்சாரம் கூட புதிதாக உற்பத்தி செய்வதற்கான எந்த முயற்சிகள் எடுக்கலன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே வைக்கப்பட்டாலுமே இப்போது 2026 மீண்டும் தேர்தல் அறிக்கைக்காக குழு அமைக்கப்பட்டிருக்கு. கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. நேற்று அண்ணா அறிவாலயத்துல கூட்டம் போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா பெண்களுக்கு, குறிப்பா மகளிருக்கு இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கான நம்பர் இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு எடுபடும். ஆனா தேர்தல் அறிக்கைகள்லாம் கஷ்டப்பட தேவையில்லைங்க. எடுத்துட்டு எவ்வளவு நிறைவேற்றீங்கன்னு பார்ப்பாங்க. அதாவது மீதி எல்லாம் அப்படியே போட்டுருவோம். கண்டிப்பாக முன்னுரிமையுடன் கூடிய புதிய நவீன முறையில் இப்படி ஏதாவது வார்த்தைகளை சேர்த்துக்கிட்டு அதை மறுபடியும் கொண்டு வருவாங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தது அதிமுக கவர்மெண்ட். அது அவர்களுக்கு பெரிய அளவில் கல்லூரிக்கு போகும்போது பெரிய அளவில் பயன்பட்டது. இவர்கள் கல்வி கடனை ரத்து செய்வோம், லேப்டாப்பு பதிலாக டேபு கொடுப்போம் அப்படிலாம் பேசுனாங்க. டேபு வந்து ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிகரேஷனாக விலை ஜாஸ்தி, லேப்டாப்பை விட டேபு கொஞ்சம் பரவாயில்ல, அழகாக இது பண்ணலாம். சொன்னதை எதுவுமே செய்யலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆட்சி முடியும் நேரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்பு முடிச்சு போறோம். நிறைய வச்சிருக்காங்க, கண்டிஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அரியர் வச்சிருக்க கூடாது, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான், அது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு. இல்ல பெண்கள் மாணவர்களுக்கு தான். மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள், அப்புறம் வந்து இந்த பட்டியலிட்ட மாணவர்கள், இந்த மாதிரி பல கேட்டகரி வச்சிருக்காங்க. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அந்த 7.5% போனாங்களாம். இவங்க கொடுக்குறது லோ கான்ஃபிகரேஷன், அது ஒண்ணு. சார் உதயநிதி ஸ்டாலின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு சார், ஹை கான்ஃபிகரேஷன் இது வந்து கிராபிக்ஸ்ல அப்படி இருக்கும், நான் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கன்ற மாதிரி விளக்கமா சொன்னாரு. i7 லேப்டாப்னு கான்ஃபிகரேஷனே சொல்றாரு சார். i3 தானே கொடுக்குறாங்க இப்போ. i7 சொன்னாரு சார் அவரு. i3 Windows 11 ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். விண்டோஸ்லாம் இன்னைக்கு 13 அதெல்லாம் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பல கான்ஃபிகரேஷன் வந்து லோ கான்ஃபிகரேஷன் தான். 21,000 சில்லறைக்கு நீங்க ஒரு லேப்டாப் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்க முடியாது. நீங்க கான்ஃபிகரேஷன் வச்சாலும் 75,000 ரூபாய் எடுத்துங்க லேப்டாப்பு. சரி, அவன் வந்து டெண்டருக்காக கொடுக்குறான் அப்படின்னா கூட ஒரு 55,000 ரூபா வைப்பான், நல்ல கான்ஃபிகரேஷன் தான். இப்போ 21,000 ரூபா கொடுக்குறான்னா என்ன கான்ஃபிகரேஷன் கொடுப்பான், அதுவும் 15 இன்ச்சு. அதனால இது வந்து நான் சொல்ல வர்றது அது இல்லைங்க. கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க, ஆக்சுவலாக பள்ளி மாணவர்கள் கொடுக்கணும். கல்லூரி மாணவர்களுக்கு என்ன கொடுக்கணும், 11th 12th கல்வி கடன் ரத்து பண்ணணும். அப்போ அவன் வெளியே போகும்போது கடன் இல்லாமல் நிம்மதியாக வேலைகளை தேடுவான். கல்வி கடன், ஆனால் இவன் கல்வி கடன் ரத்து கண்டுக்கவே இல்லை. இப்போ தேர்தலுக்கு என்ன பண்ணுவாங்க இவர்கள், அதை பற்றிலாம் கூச்சப்படவே மாட்டார்கள். இன்றைக்கே புதுசாக விட்டுவாங்க. இன்னைக்கு கூட அதை சொல்லியிருக்காங்க, ரொம்ப நவீன முறையில் புதுமையான முறையில் இந்த தேர்தல் அறிக்கை ஊக்கத்தரும் வகையில் அப்படி இப்படின்னு ஏதோ போட்டு உருட்டுறாங்க. அந்த கூட்டம் நடக்குது பாருங்க. டிஆர் பாலு எங்கே போனார் தெரியல, போனதில் அவர் தானே இருந்தார் பிரதானமா. அந்த கூட்டம் பாருங்க, எல்லாம் அப்படி ஒரு இந்த புண்ணையோடு இருப்பாங்க. பிடிஆர்லாம் ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்போட உட்காந்துருப்பாரு. அதில் இதான் நிலைமை. இன்னொன்று, போன தடவை இவர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது நானே இவர்களை வரவேற்றது. ஏன்னா இவங்க அந்த குழு போய் கல்வியாளர்களை பார்க்கறது, சொல்லுங்க அவங்க என்ன பிரச்சனை இருக்குது, இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுறோம். அப்படி ஒவ்வொருத்தட்டையும் செவிலியர்கள்ட்ட, டாக்டர் இப்போ போய் செவிலியர்கிட்ட போய் கேட்க முடியுமா? போராடினா போராடிக்கொன்றாரு. 600 பேருக்கு இதை போடுறேன்னு சொல்லியிருக்காரு. 8,000 சில்லற பேர் இருக்காங்க. நீங்க அவங்கள போறது என்ன பிரச்சனை? இன்னைக்கு காலி பணியிடங்கள் அவ்வளவு தேவைப்படுது. நீங்க மாசம் இல்லன்றாரு, காலி பணியிடங்களே அவர் சொல்றது வந்து ரிட்டையர் ஆகுறாங்கல்ல, அந்த இடங்களை சொல்றாரு.
ரிட்டையர் ஆகிற இடத்துல நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு தேவைக்கு WHO இது பிரகாரம் ஒரு நோயாளிக்கு எத்தனை நோயாளிகளுக்கு ஒரு நர்ஸு தேவைன்றதெல்லாம் கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கு இருக்கான்னு அவங்க கேட்குறாங்க. பணியிடங்களை அதிகப்படுத்தணும். பணியிடங்கள் தேவை இருக்கு, இவர்கள் பழைய கணக்கு இருக்குல்ல அந்த கணக்கை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பணியிடங்கள் தேவை இருக்கு. எத்தனை மருத்துவமனைகள் திறந்துட்டீங்க, கிராம இது மக்களை தேடி மருத்துவம் அதெல்லாம் அப்படியே இருக்கிறாங்களா? அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா? அப்ப இவர்கள்லாம் ஒப்பந்த இதுதானே. அப்ப இவர்கள் ஒப்பந்தமா வச்சுட்டு இருக்கிற தேவை இருக்குல்ல, அதை எங்களுக்கு நிரந்தரப்படுத்தி கொடுங்கன்றாங்க. நான் சொல்றது புரியுதா? பணியிடங்கள் இந்த 12,000 13,000 பேரை நாங்கள் போயிடுறோம்னு போயிட்டாங்க வச்சுக்கோங்க வேற தொழிலுக்கு. அப்போ அந்த 12,000 தேவை இருக்கும்ல. அப்போ அந்த 12,000 என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அவுட் சோர்ஸில் தான் வச்சுக்குவோம், இவ்வளோதான் 18,000 தான் சம்பளம் கொடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தான் அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க. நாங்கள் ஒன்றும் சும்மா வரல, எங்களை வந்து கடுமையான போட்டித் தேர்வுலாம் வச்சு தான் செலக்ட் பண்ணீங்க. 2 கவர்மெண்ட்டுமே கொரோனா காலத்தில் எங்களை வந்து அவ்வளோ பயன்படுத்தினீங்க. எங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. அதை வந்து ஒரு பெரிய தியாகமாக தேவதைகளாக பார்த்தீங்க. இப்போ திமுறா பார்க்குறீங்க. போராடினா போராடிங்க, போராடுறது எல்லாம் உரிமை, போராடிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாவது கொடுக்க முடியாதுன்ற மாதிரி. அதாவது எலெக்ஷன் நேரத்துலேயே இந்த அளவுக்கு சொல்றது தைரியம் வருதுன்னா, மற்ற நேரத்தில் நீங்கள் 4 வருஷம் எப்படி நடந்திருப்பீங்க தெரியாதா? நாங்கள் இவ்வளோ நிரப்பணும். ஆமாம் நிரப்புனீங்க. காலி ஆகிற பணியிடங்களுக்கு நிரப்புனீங்க. ரிட்டையர் ஆகி போகிற இடத்துல போட்டீங்க. வேற என்ன பண்ணீங்க? அதான கேள்வி. இப்போ 2026 தேர்தலில் மக்களை திமுக சந்திக்கிறதுக்கு உள்ளபடியே நம்ம பேசிட்டு இருக்கிற இதே நேரத்துல நம்ம இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றல, மக்களை சந்திக்கும் போது இந்த கேள்விகள்லாம் எடுக்கப்படுன்ற கேள்விக்கு பதில் அவங்க தயாரிச்சிருப்பாங்களா? ஏன்னா முக்கியமா நீட், இதை தாண்டி பல கோரிக்கைகள் நிறைவேற்றவே இல்லை. அப்பப்ப செய்திகள் வருது. மக்களை சந்திக்க அமைச்சர் நேத்து கூட காந்தி அவர்கள் போய் அந்த விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்குற விஷயத்துல பெரிய கலைபரமா இருக்கு. அதெல்லாம் அப்படி அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் சொல்றவரு ஒரு விளையாட்டு உபகரணம் கொடுக்கல, ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 2,000 பேர் வராங்க, ஒரு 500 பேர் வராங்களா, டோக்கன் கொடுத்து அழகா ஆர்கனைஸ் பண்ணி வரிசையில வந்து கொடுக்கலாமே. அடிச்சு போட்டு எல்லாம் உடச்சி கரம்போர்ட்லாம் சைடில் போய் பல பேருக்கு செல்போன் காணோம், பர்சில் பணத்தை காணோம், அப்படியே பதறிக்கிட்டு உயிர் தப்புனா போகுண்டா சாமின்ற மாதிரி வாங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா மக்களை எப்படி சரி கட்ட முடியுன்ற ஒரு உள்ளபடியே நம்பிக்கையில திமுக இருக்கு. கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க, கடுமையா இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு தான் புதுசா திட்டங்கள் தொடங்கி வைக்கிறது. இளைஞர்கள் வந்து அதிகமா நம்ம கட்சியில இல்லை, விஜயை நோக்கி நகர்கிறார்கள், அந்த பயம்லாம் இருக்குது. அதனாலதான் இப்ப நேத்து கூட ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, இந்த வைப்பு. ஆமா, வீடியோ ஒன்று புதுசா இவங்க மருந்து கண்டுபிடிச்சிட்டு வராங்க. எந்த மருந்துமே வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லாமே தண்ணி கலப்படம், அதுலயும் கலப்படம் இருக்குது. நீங்க பாருங்க, உதயநிதியை வச்சு தான் இளைஞர்களை இது பண்ணி கொண்டு போகணும். அது கூட பண்ண முடியாத அளவு தான் நீங்க நிலைமை இருக்குது. அதனால இவர்கள் பேச்சுல ஒரு சாரம் இல்லை, ஒரு தெம்பு இல்லை, ஒரு உண்மைத்தன்மை இல்லை. எதை எழுதி கொடுக்குறாங்க. இன்னொன்று, அதிகபட்சமா திரும்ப திரும்ப மத்திய அரசை எதிரியாக காட்டுகின்ற பேச்சுக்களை தான் பேசுறாங்க. அதிமுகவையோ இதையோ அவர்களால் பேச முடியல. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி இவங்களால பதில் சொல்ல முடியல. ஆட்சியின் சாதனைகள்னு நீங்க கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப மகளிர் உரிமை தொகை தான் சொல்றாங்க. மகளிர் உரிமை தொகை மட்டும் தான் சொல்ல முடியுது. இலவச பேருந்து, லிப்ஸ்டிக் பஸ் சார், அதான் இலவச பேருந்து தான். நம்ம அதை சொல்லக்கூடாது, இலவச பேருந்து. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன ஆகுதுன்னா, இவர்கள் இதை தாண்டி பெரிய சாதனை பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல, சொல்ல முடியல. இளைஞர்களை கவர்றதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த வேலை வாய்ப்புகளை இவங்க சொன்னதை உருவாக்கி கொடுத்துருக்கணும். அரசு வேலைகளில் நீங்கள் செவிலியர்கள் சொல்கிறாங்களே, அரசு வேலைகள் எல்லாம் காலி பணியிடங்களை நிரப்பிட்டீங்களா? அரசு வேலையில் புதுசாக எடுக்கிறது இல்லை, ரிட்டையர் ஆகி போனதில் காலி பணியிடங்கள் இருக்குல்ல, அதையே நிரப்பலையே. மின்சார வாரியத்தில் எல்லாத்தையும் அவுட் சோர்சிங் கொடுத்துட்டு அதையும் மோசமான ஒரு நிலைமை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அங்கே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. காலி பணியிடங்கள் நிரப்பாதனால பணி சுமை ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு. மருத்துவத்துறையில் டாக்டர்கள் பற்றாக்குறை இன்னைக்கும் இருக்குது. அதை நிரப்புறதுக்கு அவங்களும் ஆமாம், என்னண்டா அவர்களுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்ட் சம்பளம் இருக்குல்ல, அது இல்லைல்ல. அப்போ அவர்கள் தனியாக போராடிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர்கள் எதையுமே செய்யலை. இளைஞர்களுக்காக எதுவும் செஞ்சாங்கன்னா கல்வி கடன் ரத்து பண்ணியிருக்கணும், அந்த டேப் கொடுக்குறேன்னு அது கொடுத்துருக்கணும், வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கியிருக்கணும், தனியார் அரசு வேலை வாய்ப்புகள், அப்புறம் முதலீடுகள் கொண்டு வந்தால் அதன் மூலிமா வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆனால் இவர்கள் எல்லாமே பேப்பரில் சொன்னாங்க, முதலீடு வந்துச்சு 11.5 லட்சம் கோடி ரூபாய், 36 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு. அதுன்னு எந்த மாவட்டத்தில் எத்தனை லட்சம் இளைஞர்கள் என்ன ஒயிட் பேப்பர் கேட்டா, வெள்ளை அறிக்கை கேட்டா, ஒரு ஒயிட் பேப்பரை தூக்கி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு காமிச்சா அது அன்னைக்கு ரேஞ்சுக்கு அந்த பத்திரிகையாளர்கள் மற்றதெல்லாம் போயிடும்.
மக்கள் முன்னாடி வரும்பொழுது எதையும் ஒயிட் பேப்பர் காமிக்க தைரியம் இருக்குமா? அன்னைக்கு மக்கள் முன்னாடி யதார்த்தம் தான் நிற்கும். அதை மறைக்கிறதுக்கு தான் ரோட் ஷோக்கு தடையாம். ஆனால் முதல்வர் ரோட் ஷோ போவாராம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எதுலேயுமே இவர்களுக்கான ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கான தைரியம், இதை செஞ்சிருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு எங்கேயாவது துணை முதல்வரோ இல்லை முதல்வரோ பேசுறாரான்னு பார்த்தா இல்லை. குறை சொல்றது தான் பேசிட்டு இருக்கிறாங்க. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நீங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.